சில சமயத்தில் அப்படிதான் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம், ஆண்டவர் வேற மாதிரி பதில் கொடுப்பார். அப்போ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, பதில் கொடுக்கல அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் சோர்ந்து போகிறோம். அப்படின்னு நினைக்காதங்க. தேவன் வித்தியாசமாய் பதில் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த பிரச்சனை நீங்கிரணும், இந்த போராட்டம் நீங்கிரணும், இது என்னை விட்டு போயிடணும்னு வேண்டுதல் செய்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது பாட்டில் இருக்கட்டும், என் கிருபை உன்னை தாங்கும், நான் உன்னை பலப்படுத்துவேன், பயப்படாத. அவ்வளோதான். அது போதுமே நமக்கு. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியம், உங்களுடைய குடும்ப காரியம், ஊழிய காரியம், பிஸ்னஸ் காரியம், நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தபடி ஆண்டவர் பதில் தரவில்லை, அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் வேறு விதமாக ஆண்டவர் பதில் கொடுத்தா நம்முடைய காதில் கேட்கறதே இல்லை. ஏன்னா நம்ம அதை எதிர்பார்க்கறதே இல்லைல்ல. அதனால ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சொல்கிறோம். இல்லை, ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார்.